பண்ணுங்கம்மா. பண்ணுங்கப்பா. இப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஒன்று மட்டுமா இப்போ அந்த ஃபோனை பிடிங்க, நீங்கள் எடுங்க. தெரியாதா? नमस्ते सर, मेरा नाम सेंथिल शिव कुमार है। मैं CRPF में काम कर रहा हूँ। पिछले 2012 में मेरा कोर्ट का जजमेंट हो रखा है, बट अभी क्या हो रहा है, तमिलनाडु पुलिस वाला आकर के ये जजमेंट वाला काम नहीं करेगा। ये आप लोगों का नई जगह नहीं बोल करके, ये देखिए सर, अभी भी कोर्ट का जो जजमेंट कापी है, फिर भी उन लोग बोल रहा उन लोग की जगह हमारे लिए नहीं है, उन लोग के लिए जगह बोल करके अभी भी आकर के हमारा घर के पीछे तंग कर रहा सर। इसकी वजह से हम पार्टी लगाएंगे। बहुत डिस्कशन में हो रहा हूँ मैंने एक सिविल का इसी में तमिलनाडु पुलिस आकर के मेरा तो बहुत तंग कर रहा सर। मैं अभी क्या करने के पता दो मेरा, मैं इधर रो ना मर जाऊँ, मेरा किसी के लिए एक परमानेंट सोल्यूशन दे दो। जजमेंट कापी को भी कोई अफसर नहीं कर रहा, सारे आदमी एक साथ उन लोग के लिए तो काम कर रहा, तो फिर मैं किस लिए सर, मैं किस लिए जजमेंट कापी लेके घूम रहा हूँ। प्लीज़ सर, मेरे लिए इधर एक पॉइंट के लिए इसको आगे बढ़ा करके मेरे केस को क्लियर कीजिए सर। என்ன இதை விட்டு இது மாதிரி பார்த்துக்கணும். டக்குன்னு குடிச்சு அப்படியே வண்டியில் வரமாடு அவ்வளோங்க ராணிங்க ராணிங்க படம் என்னதியா மெட்டி இங்கே போய் உள்ள போய் தாண்டா கிடைக்குமா எனக்கு? இல்ல மெட்டி கீழே சரி பெற சார். இங்க பாருங்க சார், அத்துமீறி போலீஸ் தாங்களும் ஆதரவோட சிவில் வழக்கில் நான் கோர்ட்டு தீர்ப்பு வாங்கி வச்சிருக்கேன் சார். இந்த போல் அதை யாருமே மதிக்காம என்னுடைய குடும்பத்தையும் ரொம்ப தங் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு தான் சொந்தம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லலான்னு சொல்லி இவ்வளவு பேர் நின்றுட்டு என் குடும்பத்தையும் தங் பண்ணிட்டு இருக்காங்க சார். சிவில் வழக்கில் நான் எங்க சார் போவேன்? ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஆர்டரே இருக்கு, தமிழ்நாடு போலீஸ் உள்ள சிவில் வழக்கில் கோர்ட்டுக்கு போக சொல்ல மாட்டாங்க சார். அவங்களுக்கு பூசுறதுக்கு ஆர்டர் கொடுத்து பூசுன்னு சொல்லி தான் என்னையும் குடும்பத்தையும் சீரழிச்சிட்டு இருக்காங்க சார். நான் எங்க சார் இதுக்கு அடுத்து கோர்ட்டு தீர்ப்பு கூட யாரும் மதிக்க மாட்டேங்காங்க. அதோட அவங்களுக்கு ஒருதலை பட்சமா சப்போர்ட் நின்றுக்கிட்டு எல்லாரும் இங்க போனா நான் இப்போ கோர்ட்டு தீர்ப்பங்க எனக்கு என்ன சார் புண்ணியம்? இது வரைக்கும் யாருமே சொல்ல 12-14 வருஷம் அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், யாரும் வரல. இன்னைக்கு அவங்க தான் சொல்லிட்டு போறாங்க கோர்ட்டுக்கு போகணும், யாரையும் சொல்ல மாட்டேங்கிங்க. நான் கோர்ட்டுக்கு போய்ட்டு நிற்கிறதுக்கு ஜட்ஜ்மெண்ட் காப்பி இல்லைங்க, ஆர்டர் கொடுக்கீங்க சிவில் வழக்கில். யார் சார் வர சொன்னா சிவில் வழக்கில்?
கோர்ட்டுக்கு போச்சு சொல்ல மாட்டீங்க, திரும்ப திரும்ப வந்து எங்களுக்கு ஏன் பிரச்சனை பண்ணிட்டு என்ன இருக்கீங்க? நான் இதனால வாழவா சாவான்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார். வாணினம் எல்லாம் மருந்து குடிச்சு டியூட்டிக்கு போகாம லீவ் செத்தாதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். வா குடும்பத்தை வந்து இப்படி சீரழிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபார்வர்ட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வாங்கி தாங்க. எல்லாருமே வா போவோம்.